அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? எத்தனையோ துன்பமான சூழ்நிலைகளிலும் பல காரியங்களின் நடுவிலும் கர்த்தர் நம்மை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, அப்பா நான் உங்களை பாடி மகிழ போகிற ஆண்டவரே, அப்பா உண்மை துதிக்க போறேன்னு சொல்லுங்க எல்லாரும். ஹalleluya. நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். சொல்லலாமா எல்லாரும்? கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவ நோய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது அவர்தான் நமக்கு மருத்துவராக இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல மருத்துவராய் வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மன்னாவை கொடுத்து எல்லா பசியும் மாற்றுகிற தேவன். ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவரா இடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவரா இடுவார். மயங்கி விழும் பசித்தனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசித்தனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். எத்தனையோ ஜனங்கள் நம்மை தூற்றலாம், நம்மை அவமானமாய் பேசலாம், நம் கேட்கக்கூடாத வார்த்தைகளை பேசலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு
கூட இருக்கிறவர், நம்மை தேற்றிட அவர் வந்து வருகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்று கொலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்று கொலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், என் நேசர் என் கூடவே இருக்கிறார்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லலாமா? நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல ஹந்தரபல ரிகபா. ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலைப்பா? ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு குறைவும் இல்லையப்பா. ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கும்போது எல்லா குறைகளும் மாறி போகுமே. இயேசப்பாவை துதிக்கிறோம். நீங்க என் கூட இருக்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ந்து களிக்கூற செய்வீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபல ஹந்தரபா லேமா ஹந்தரபல ரிகலபரபா ஓரா கபல தீரபல ரிகலபரபா ஓரா கபா ரிபா தரசேம ஹந்தரபா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா, உம்மால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஐயா, உம்மால் எல்லாம் கூடும். ஓ ஷல தர பல ரிகபா. அன்றைக்கு மரியாதை போல ஆண்டவர் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாலே, நீ யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது அவ்வளவுதான், ஒரு விபச்சாரின்னு சொல்லி முத்திர குத்திடுவாங்க, அவங்களை கல்லறிந்து கொல்லணும். ஆனா அந்த நாள்ல மரியாளோடு கூட கர்த்தர் இருந்தபடியினால், அவள் கிருபை பெற்றவளா இருந்தபடியினால், அவளை குறித்த சொன்ன திட்டங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நிறைவேற்றும் பொருட்டு பெரிய காரியங்களை செய்தார். தேவதூதனை அனுப்பி அந்த செய்தி அறிவிக்கும்படி செல்லும் போது மரியாள் பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களில் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை நமக்கு புரிவதில்லையே. ஆனால் சில நேரங்களில் நம்ம ஏன் கேட்கிறோம். ஆண்டவரை, ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த பாடு? ஹல்லேலூயா. ரிபா லஹந்தரபா. ஏன் இந்த அவமானம்? இப்படி நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஊரா கபல தீரபல ரிகபா. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தி நீர் ஏந்தி நீர் என் இயேசுவே. சொல்லலாமா எல்லாரும்? புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தி நீர் ஏந்தி நீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே.
எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே ஸ்தாபித்தீ என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவும் மாறாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை இன்று காலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிட்டே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை இன்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிட்டே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நானைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நானைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இதுவும் மாறாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஆண்டவரை பார்த்து கேக்குறீங்களா? ஏப்பா எனக்கு இந்த சோதனை, என்னுடைய வாழ்க்கையில நான் தூங்க முடியல, அவ்வளோ மனம் உடைந்து இருக்கிறேன், ஆனா உடைய வார்த்தையினால் என்னை தேற்றுகிறீரே ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஏன் இந்த சோதனை இன்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை இன்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையால் என் இயேசுவே. என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையால் என் இயேசுவே. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இதுவும் மாறாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஹல்லேலூயா. உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஆண்டவரே, நெருக்கத்தின் வேளையிலும் சோதனையின் வேளையிலும் வேதனையின் பாதையிலும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதற்காக துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.